புரியல. நியூட்ரல். நியூட்ரல். நியூட்ரல் தான் இருக்கும். இல்லை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் நியூட்ரல். நான் நியூட்ரல்னு சொல்லல. நியூட்ரலில் தான் இருக்கும். நியூட்ரல்னா இவ்வளோ தூரம் ஆடாது. மேலே தள்ளனா மேலே போகலையா? ஆமாம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நூல் பின்னால் எடுத்துருக்கணும். கியரில் இருக்குங்க. கரெக்டாக? ஆமாம். அதை மறக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? மேலே இருந்தது, நீங்கள் இப்படி லேசாக ஆட்டி பார்த்து நியூட்ரல். நீங்கள் ஆமாம். அப்படி இல்லை, இப்படி மேலே தள்ளணும், மேலே போகலை. ஆமாம். நம்ம இப்படி ஆட்டி பார்த்து ஆடலை, அதனால் மேலே தள்ளணும், மேலே போகலை. ஒரு நூல் பின்னால் இழுத்தோம், இப்போ தான் நியூட்ரு. ஆமாம். கரெக்டாக? காலுக்கு இவ்வளோ தூரம் வருதுங்களா? இவ்வளோ தூரம் வந்தால் மட்டும்தான் நியூட்ரலுக்குன்னு அர்த்தம். ஓகே. மெயினில் வச்சுக்கோங்க. ஓகே. பின்னால் இருக்கும், பின்னால் வரல, நம்ம லைட்டாக முன்னால் தள்ளுறோம். என் காலுக்கும் உங்கள் காலுக்கு வந்தால் மட்டும்தான் நியூட்ரலுக்குன்னு அர்த்தம். ஓகே. அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம 4வது கீழ் இருந்தாலும் சரி, 3வது கீழ் இருந்தாலும் சரி, 2வது கீழ் இருந்தாலும் சரி, லிவர் சென்டருக்கு வரைக்கும் மேலே இருக்குன்னா லைட்டாக பின்னால், பின்னால் இருக்குன்னா லைட்டாக முன்னால். ஓகே. அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ நியூட்ரல் இருக்கா? கிளியர். இப்போ போடுங்க ஃபஸ்ட்டு கீர். ரைட். ஓகே. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்க. அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தங்காட்டி தான் 2வது கீர் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நியூட்ரல் வந்தீங்க. ஆமாம். கரெக்டாக? கரெக்டாக. ரைட். ஓகே. மறுபடியும் நியூட்ரலில் தான் இருக்கீங்களா? செக் பண்ணிக்கங்க. நியூட்ரல் தான் இருக்கீங்களா? ஆமாம். ஃபஸ்ட் கீர் போடுங்க. ரைட். நியூட்ருக்கு வாங்க. செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 4வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 5வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. கிளியரா? கிளியர். இப்போ நான் சொல்கிற கீர் கரெக்டாக போடுவீங்களா? நிதானமாக போடணும், ஸ்பீடாக போடக்கூடாது. நான் சொல்கிற கீர் கரெக்டாக போடணும். ஓகே. ஃபஸ்ட் கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 5வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 4வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 2வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 1வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ருக்கு வாங்க. 5வது கீர். நியூட்ரு. 4வது கீர். நியூட்ரு. 2வது கீர். நியூட்ரு. 3வது கீர். நியூட்ரு. 1வது கீர். என்ன தப்பு நடந்துச்சு? செகண்ட் கீர் வந்துட்டேன். ரைட். நான் நிதானமாக தானே சொல்கிறேன். ஆமாம். நான் ஸ்பீடாக சொல்கிறேன்னா? இல்லைங்க. ரைட்டு. அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஆமாம். இன்னொரு தடவை மிஸ்டேக் வரக்கூடாது. ஓகே. மறுபடியும் ஒன் மட்டும் போகிறோம். சரிங்களா? நியூட்ரு பண்ணுங்க. 5வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 1வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 2வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 4வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 5வது கீர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரு. 3. நியூட்ரு. 1. நியூட்ரு. 2. நியூட்ரு. 5. நியூட்ரு. 4. நான் எத்தனை கீர் சொன்னேன் உங்கள்கிட்ட? 4. நீங்கள் எத்தனை கீர் போட்டீங்க? ரைட். நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. ஏன் டக்குன்னு நிதானத்தை விடுறீங்க? அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறத யோசிக்காதீங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறத யோசிக்காதீங்க. கரண்ட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நான் சொல்கிறது புரியுதா? நான் 5க்கு அப்புறம் 4 சொல்லணும்னா, 3 சொல்லணும்னா, 2 சொல்லணும்னா, 1 சொல்லணும்னு அவ்வளோ தூரம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் போகிறீங்க, அங்கே வண்டி வராது அந்த சீனே கிடையாது. என்ன நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அதுதான் நமக்கு நல்லது. சரிங்களா? மறுபடியும் மூட்டைக்கு போகலாமா? பிரச்சனை இல்லையா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 3வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 2வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 4வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 5வது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. 3. நியூட்ரு. 2. நியூட்ரு. 4. நியூட்ரு. 1. நியூட்ரு. 5. நியூட்ரு. 3. நியூட்ரு. ரைட். கிளியர் தானே? கிளியர். போட்டிங்களா ரைட் இண்டிகேட்டரு? ரைட். ஓகே. கிளியர் தானே? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நேற்று மாதிரி தான் உங்களுக்கு. இன்றைக்கி ஸ்டியரிங் மட்டும்தான். நாளைக்கு நம்ம அடுத்த வேலை செய்ய போகிறோம். ஓகே. ஸ்டியரிங்கு, ஹார்ன், எக்ஸலேட்டர், இண்டிகேட்டர். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸ்டியரிங் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் மாற்றிக்கங்க. மாற்றிக்கங்க.
ஸ்டடி பண்ணி அவ்வளோதான். உடனே ஸ்டடி பண்ணுங்க. பத்தலை, ஸ்டடி பண்ணது பத்தலை. போகலாம். வண்டி இப்போ லெஃப்ட் இண்டிகேட் லெஃப்ட் போட்டு இண்டிகேட். அங்கே குழி இருக்குது, நம்ம இந்த கேப்பில் போய் தான் போகணும். கரெக்டாக இங்கே ஆமாம், இங்கே குழி இருக்குது, வண்டி போகாதில்ல. இப்போ நம்ம இதில் தானே போகணும். ஆமாம். நீங்கள் ஸ்டீரிங் எந்த சைடு திருப்பிட்டு இருக்கிறீங்க? ரைட்டு. ரைட் திருப்புங்க. இப்போ லெஃப்ட் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வண்டி போகலையே எக்ஸிட் மிதிக்காதீங்க. ஸ்டடி பண்ணி ஹாரண்டிக்கலாம் அந்த அம்மாவுக்கு பத்தல. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துக்கோங்க. எக்ஸைட்டை மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும், தொட்டிங்கன்னா நிதானமாக போகும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. ஹார்ன் அடிங்க அந்த பொண்ணுக்கு. லெஃப்ட் நம்ம ட்ராக்கில் போகணும். நம்ம ட்ராக் இப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். போதும். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அப்படி அந்த ரோட்டில் வண்டி வருதுன்னு அந்த மிரரை பாருங்கள். இப்படி மெயிலில் அந்த ட்ராக் போயிடும். கால் எடுங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. கால் எடுங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. கால் எடுங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ நம்ம நேராக ஒரே ரோட்டில் தான் போகணும். ஸ்டேரிங் ஆட்டாது. நம்ம நேர் ரோடு தான். கோயில் வழி வரையும் போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கூட்டம் க்ரௌடெல்லாம் வரதை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. சரிங்களா? யாரை பார்த்துமே பயப்படாதீங்க. பார்த்துக்கலாம். நான் இந்த வண்டிக்கு உட்காந்துருக்கிற வரைக்கும் இந்த வண்டி போய் யாரையுமே டச் பண்ணாது. அதனால் நீங்கள் யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் கரெக்டாக வேணும் பண்ணுறது அது பார்த்துக்கலாம். நமக்கு இன்றைக்கி எத்தனாவது நாள் கிளாஸ்? செகண்ட் டே தான். அதனால் பார்த்துக்கலாம். இன்னும் 3 days போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் பதிவாயிரும். பட் இதுக்கு தான் இவன் எவ்வளோ பேசினாங்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால் நீங்கள் எதை பற்றி இன்றைக்கி பயப்படாதீங்க. பார்த்துக்கலாம். ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. கொஞ்சம் கை எடுங்களேன். மொத்தமாக கை எடுத்துருங்க. நான் எத்தனை விரலில் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கேன்? ஸ்டேரிங் ஆட்டனா அப்படியே பிடிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை விரலில் பிடிக்கிறீங்க? 10 விரல். நான் எந்த சைடு உட்காந்துருக்கேன்? லெஃப்ட். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? ரைட். அப்புறம் ஸ்டேரிங் ஆட்டிகிட்டே இருக்கீங்க. புரியுதா நான் கேட்குறது உங்களுக்கு? காட்டாதீங்க. கால் எடுத்துக்க. மெயில் தான் மறுபடியும் அந்த மெயில் அவ்வளோதான். அந்த ஒரு இன்ச்சு தான். போகலாம். நமக்கு தேவைன்னா தான் திருப்பணும். தேவையில்லாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணணும். லைட்டாக மெயில்டா. சரிங்களா? நம்ம இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சந்துக்குள்ளெல்லாம் ஓட்டுவோம். இந்த சந்துக்குள்ளே ஓட்டும்போது ஸ்டேரிங் எப்படி யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் எனக்கு நீங்கள் இப்போதைக்கு எனக்கு இந்த ட்ராக்கில் ஓட்டினா போதும். ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக உங்களை ட்ராக்கையே மாற்றி கூப்பிட்டு போவேன். சரி, ஒவ்வொரு நாள் ஒரு ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு நீங்கள் இப்போதைக்கு இந்த ரோட்டில் ஓட்டினா போதும். சரிங்களா? ஸ்டேரிங் மட்டும் ஆட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம அவங்க வராங்க இப்படி திருப்பிடலாம் அதெல்லாம் கிடையாது. நேராக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயிலில் இப்படி ஒரு நூல் வண்டி லெஃப்ட்டு போயிடுச்சா வந்துச்சா இல்லைங்களா? மாட்டி ஒரு நூல் ரைட்டு. வண்டி ரைட் வந்துச்சுங்களா? அவ்வளோதான். நான் சொல்கிறத மட்டும் யோசிக்காமல் நீங்கள் பண்ணுறதையும் மெயினில் வச்சுக்கோங்க.
ரைட் சைடு யூஸ் பண்ண போகும். அந்த கேப் விடக்கூடாது. நம்ம இந்த ரைட் சைடில் கேப் விடக்கூடாது. இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுங்க. இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹார்ன் அடிக்கணும், இங்கேயே அடிக்கணும். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுங்க. பயமாக இருந்தால் காலை எடுத்துருங்க. வண்டி ஸ்பீடாக போகுது, உங்கள் கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு உங்களுக்கு பயமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸைட்டிங் காலை எடுத்துருங்க. சரிங்களா? ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். காலை எடுத்துக்கோங்க. நம்ம அழகாக திருப்பினதுக்கப்புறம் கூட நம்ம மிதிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வீடு எந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு? செட்டிப்படை. மெயினில் தான் இருக்கா? ஆமாம். சரி. இல்லை அவங்களெல்லாம் வீட்டுக்கிட்ட போய் பிக்கப் பண்ணனே, அதனால் நீங்கள் என்னடா நம்மளை பிக்கப் பண்ண மாட்டீங்க. எனக்கு இங்கே தான் இந்த போர்டு மாடி இருக்கீங்க. ஆமாங்க. ஸ்டார் போர்டு. ஆமாங்க. அது மாமா அந்த கடைக்காரா? குட்டி கடைக்காரர். ஓகே ஓகே ஓகே. செல்வராஜ். ஓகே அவருக்கு தான் பழகினான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பழகினேன் தெரியலைங்க. அது யார்கிட்ட பழகம் தெரியல. நான் இடையில ரிலீவ் ஆகிட்டேன். இடையில நான் ஒரு வருஷம் வரல. இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் வந்து அதுக்கு நான் வரல. அப்போ நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க? ஆஃபீஸ் வரையும் வாடகை நான் சொல்லி தான் மாறிட்டு இருக்கேன். நாங்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் குரூப்பில் தான் வரும். நாங்கள் குரூப்பில் சொல்லுவேன். ஒரு 3 மாதமாக அதை நான் சொல்கிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்குது, அதனால் அங்கே வாங்கிக்கிறேன். கால் எடுத்துக்கங்க. கால் எடுத்துக்கங்க. வண்டியோட ஃபீல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு? 35. 35. என் வயசு ஆயிடுச்சா? 91. 90. என் வயசு நானும் 90 தான். ரொம்ப டிலே ஆகிட்டு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கற்றுக்க முடியும். இப்போ தான் யாருமே வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வந்துருக்கீங்களா? ஃபேமிலியெல்லாம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 2 வீலரில் போக முடியறது இல்லை. ஐயோ வாய்ப்பே இல்லை. டூ வீலர் சிரமம். என்ன வண்டி வச்சுருக்கீங்க? 2 வீலர் பேஷன். ஸ்கூட்டி டைப்பில் பர்க்மேன் மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கிங்க. ஃபேமிலி இப்போ 2 பசங்களா ஒரு பசங்களா? 2 பொண்ணு. 2 பொண்ணுன்னா இப்போ பர்க்மேன் வாங்கிக்கிங்க. ஈவிங் பெட்ரோல் வண்டி தான், சூப்பராக இருக்கும். ஆக்சஸ் சுசுகி இருக்குல்ல? ஆமாம். சுசுகி கம்பெனிலே இருக்குது வண்டி. 2 பொண்ணா, நான், என் பையன், என் புள்ள, என் பொண்டாட்டி, என் மாமியார் 5 பேர் போவோம். 5 பேர். சீட் லென்த் ஜாஸ்திங்களா? நீளம் ஜாஸ்தி. வண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எவ்வளோ வருது? 120. 120. ஆக்சஸ் வாங்குறதுக்கு பர்க்மேன் சூப்பர். இண்டிகேட் லெஃப்ட். சீட்டோட ஆகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். நாளைக்கு வீட்டில் நிற்க வண்டி காட்டில் இருக்கு. அந்த ஆட்டோ நிற்கிது இல்லைங்க, அந்த ஆட்டோ கிட்ட போகணும் பையனுக்கு. அந்த ஆட்டோ அந்த வேன் வருது பார்த்தீங்களா? லெஃப்ட் வந்துட்டோம்னா நம்ம லெஃப்ட் மட்டும் தான் வரணும், ரைட்டு போகக்கூடாது. சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு காட்டிட்டோம்னா நம்ம ரைட்டு போகக்கூடாது. எக்ஸைட் புஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் எக்ஸைட் புஷ் பண்ணாமல் வண்டி எப்படி போகுதுங்கிறது. சரி நம்ம எப்படி தள்ளி பண்ணிட்டோம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். தம்பி ஒரு 8:15 அங்கே போயிரு. 8:15. ஆமாம், 8:15 ஜாஸ்தி தான், அதுக்கு முன்னாலே போகணும். கால் எடுத்துக்கணும். நேரம் போகணும். நம்மளோட அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுங்கள். அந்த கேப்பே விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரைட் சைடில் ஒரு 2 வீலர்காரங்க ஓவர்டேக் பண்ண விடக்கூடாது.
சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் போகணும். பின்னாடி அந்த லெஃப்ட் போய்கிட்டு இருப்பாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. ஒரு கார்கார் வருது. இந்த மிரர் பார்த்துக்கிட்டு போகலாம். கார்கார் நின்றுட்டார். நம்ம போகிறோம். லெஃப்ட் உள்ளே போகிறோம். நம்ம எவ்வளோ தூரம் லெஃப்ட் திருப்பணுமோ அவ்வளோ அதே செகண்டில் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு திருப்பணும். கால் எடுத்துங்க. போகலாம். நேற்று 4 வீடியோவை இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிட்டேன் மோனேஸு. யூடியூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், டிலேட் கொடுத்துட்டேன். நைட் 2 மணி வரைக்கும் பார்க்குறேன், அப்லோடே ஆக மாட்டேங்குது. என்னடா அப்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கால் எடுத்துங்க. இன்ஸ்டாவில் 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். சேம் அதே பொசிஷனில் யூடியூப்லேயும் போட்டேன். யூடியூப்பில் போட்டு நானும் நைட் 2 மணி எல்லாம் பார்த்துட்டு சரி வெடி இருக்குல்ல அப்லோட் ஆகட்டும் செல்லை கீழே வச்சு படுத்துட்டேன். காலைல 6 மணிக்கு எழுந்து செல்லை பார்க்குறேன், அப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. என்னடா அப்லோட் ஆகுதுன்னு கேலரிக்குள்ளே போய் பார்க்குறேன், வீடியோவை டிலேட் பண்ணி வச்சுருக்கேன். டிலேட் பண்ணி வீடியோ எப்படி யூடியூப்பில் அப்லோட் ஆகுது? நீங்கள் இன்ஸ்டால் இது பண்ணணும் டிலீட் பண்ணி விட்டீங்களா? இன்ஸ்டால் டவுன்லோடு அப்டேட் ஆனோடனே மொபைல் கேலரி போய் பார்த்தேன், மெமரி ஃபுல்லுன்னு காட்டுச்சு. ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணுறது, இது அப்டேட் பண்ணுறமே சொல்லி டிலேட் பண்ணி விட்டேன். நாளைக்கு டக்குன்னு ஐயோ இவருதெல்லாம் கரெக்டாக சார்ந்தா 1/2 மணி நேரத்து வீடியோ. ஆனால் இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிட்டேன். வியூஸ் அதெல்லாம் வருது. தப்பு இல்லை ராஜா, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. போதா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். ஸ்பீடு பிரேக் வருது, காலை எடுத்துருங்க. போட கால் அதிகமாக வருதாங்க. ஆமாம் தம்பி, ஃபோன் அவருக்கு அஜாருக்கு வரும். போகலாம், லைட் எக்ஸைட் கொடுங்க. இந்த ஸ்பீடு பிரேக் எப்படி ஏறணும் இது பூராமே உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? கால் எடுத்துங்க. போகலாம், கால் எடுத்துங்க. போகலாம். கால் எடுத்துங்க. எங்கே பிரவீன், எங்கள் ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன். காலையில் நேரத்தில் இங்கே மேட்ச்சுக்கு இது போயிட்டு எங்கே போயிட்டாரு? நைட்டு வேலையா இன்னைக்கு? எங்கே எந்த கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்க? நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன், அவன் வேறு கம்பெனிக்கு போகிறேன். சரி, எனக்கு வேலை இல்லை, அவனுக்கு வேலை இல்லை. அங்கே ஃபேண்ட்டு சட்டை தான் போட்டு போகணும். ஓகே, சரியா? டிஷர்ட் போட்டு போயிடாத. அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்களா? ஃபோட்டோ ஒரு 11 மணிக்கு எடுப்பாங்க. வேன் வருது பத்தலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் வாட்டுக்கு போங்க, சரிங்களா? அவர் வாட்டுக்கு அவர் போய்ப்பார், நீங்கள் வாட்டு நீங்கள் போய்க்கலாம். அங்கே வேன் வருது என்ன பண்ணலாங்கிறதுலாம் யோசிக்க முடியாது. பட் இந்த பேரிகேடை யோசிச்சு தான் ஆகணும், சரிங்களா? நீங்கள் இங்கே போகிறாங்கன்னா நம்ம இப்போ ஒன்றும் இல்லைண்ணா, அவங்க அங்கே போகிறாங்கள அவங்க நீங்கள் மெயினில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னா நீங்கள் இங்கேயே வண்டி கொஞ்சம் அவங்கள தள்ளி போகிற மாதிரி நினச்சிக்கங்க. பக்கத்தில் போய் தள்ளி போகிறதுக்கு நீங்கள் அங்கே போகிறாங்களே இங்கேயே தள்ளி போகிற மாதிரி நினச்சிக்கங்க. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியுதா? நீங்கள் தள்ளி போயிடலாம். பட் நீங்கள் அவங்கள ஒட்டி பின்னால் போயிட்டு இருந்தீங்கன்னா தள்ளி போக முடியாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அங்கே குழி இருக்குது தெரியுதா? லெஃப்ட் சைடில் இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கணும். வண்டி வெளியே போகுது தெரியுதுங்களா? நீங்கள் இவ்வளோ தூரம் அட்வான்ஸாக யோசிச்சா மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியும். கால் எடுத்துக்கங்க.
பிரவீன் அங்கே இந்த கார் வராது, அங்கே வேற ஒரு கார் வரும். சரிங்களா? அங்கே போய் என்ன பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அங்கே மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அங்கே போய் அந்த காரை ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துக்குங்க. சரிங்களா? எக்காரணம் கொண்டு வண்டி ஆஃப் பண்ணிடாதீங்க. நான் அங்கே எப்படி ஓட்டணுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்துருவோம். வீட்டுக்கு போனால் டக்குன்னு ரெடியாகி டக்குன்னு போய்க்குங்க. ஓகே. டக்குன்னு கால் எடுத்துக்கணும். மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். பயப்படாது. பஸ்ஸை பார்த்து பயப்படுறீங்க. வியூ சரியாக எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரிய முடியாது. 10 அடி தள்ளி பாருங்கள். நீங்கள் இங்கேருந்து அவர் போகிறார் இல்லைங்க, அதை யோசிச்சுங்க. அவ்வளோ தூரம் யோசிச்சுங்க. வண்டி போகும். போதுங்களா? போயிடுச்சுங்களா? ஸ்லோ கால் எடுத்து. வண்டி உங்களை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தெரியுமோ நீங்கள் காலை எடுத்துக்கணும்னு பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் கழிச்சு நீங்களே பிச்சுக்கிட்டு போவீங்க. அதான் விஷயம். என்னங்க, நம்ம அந்த மரத்துக்கிட்ட யூட்டர்ன் பண்ணோம். சரி, சரிங்களா? கால் எடுத்து எக்ஸைட் கொடுக்காதீங்க. ஃபுல்லாக லெஃப்ட் 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 ஃபுல்லாக லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க. இப்போ அப்படியே ரைட் மாற்றி, ஃபுல்லாக ரைட் மாற்றி ஃபுல்லாக மாற்றி ஃபுல்லாக மாற்றிங்க. ரைட்டை பிடிச்சி போகலாம். யூட்டன் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா போகலாம். அதாவது நான் சொல்கிறத மட்டும் மெயினில் வைக்காமல் கால் எடுத்து. இப்போ நீங்கள் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்கன்றதை நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. ஓகே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கால் எடுத்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அந்த பாஸ் லைட் அடிக்கணும். நேற்று அந்த பாஸ் லைட் சொன்னேன் இல்லைங்க, பாஸ் லைட் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னோன்னே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரிங்களா? பாஸ் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஹெட்லைட் சுவிட்சை மேலே உங்களை பார்த்த மாதிரி தூக்கணும். உங்களை பார்த்த மாதிரி தூக்கணும். லைட் எரியுதுங்களா? அதான் பாஸ் லைட். சரிங்களா? இப்போ அவர் குறுக்க வந்தார் இல்லைங்க, அவருக்கு தான் அதை அடிக்கணும். நீங்கள் குறுக்க வராதிங்கன்னு அவர் போட்டு காட்டணும். ஏன் டக்குன்னு அந்த சைடு ரோட்டுக்கு போனீங்க? அது நீ பார்த்துட்டு அங்கே விட்டுட்டேன். நம்ம கவனம் பூரா ரோட்டில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? கண்ணு ரோட்டை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையுமே தேடக்கூடாது. இல்லை, போக போக சரியாக போயிடும். நீங்கள் ரிப்பீட்டாக ஓட்டும்போது ஈஸியாக இருக்கும். எப்படி அங்கே ஓட்டி காட்டிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு கூப்பிடுங்க. ஓகே. நீங்கள் கொடுத்துருவாங்க. டூப்ளிகேட்டு வாய்ப்பு இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு கொரியர் தான். வண்டி டூ வீலர் இருக்குல்ல, ஹெல்மெட் எடுத்து போய்ங்க. ஸ்பீட் பிரேக் தாண்டி நிறுத்திக்கலாம். போகலாம், காலி இடம் இருக்கு, வந்துக்கலாம். சரிங்களா? ஸ்பீடு வண்டி போகலையேன்னு சொல்லி மட்டும் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? கால் எடுத்துக்கலாம், டச் பண்ணுங்க. எக்காரணம் கூட எந்த வண்டியிலுமே எக்ஸைட் மிதிக்காதீங்க. கால் எடுத்துக்கலாம். போகலாம்.
இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க காலி எடுத்துக்கோங்க நடந்து போகிறல நிறுத்திக்கலாம் சரிங்களா இங்கே ஒரு 8 போகிற மாதிரி இருக்கும் தானே நீங்கள் பின்னால் போய்க்கணும் பிரவீன் போகலாம் இல்லை முன்னாடி இங்கே ஒரு 8 போகிற மாதிரி